சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு வாழைப்பூவில் பாதி வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவில் பிளாஸ்டிக் தொலி மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நடுமத்தில் உயரமாக குண்டூசி காம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் 200 கிராம் கடலைப்பருப்பு அளந்து போட்டுக்கலாம். பருப்பை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆகிடுச்சி, பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைக்க போகிற பருப்பு கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பருப்பை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1-2 முழு பருப்பு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை நம்ம பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் சேர்க்குறேன். அப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்க்குறேன். நான் வாழைப்பூவை சின்னதாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். மோரில் போட்டு வச்சா தான் வாழைப்பூ கருக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை மோரில் இருந்து நல்லா புழிஞ்சி எடுத்து நம்ம இந்த இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் பருப்பையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வடை ஷேப்புக்கு தட்டி வச்சிடலாம். இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். எல்லாமே வடை ஷேப்புக்கு தட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் பொரிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் ஒன்று போல் வேகும். லைட்டாக செவந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் வடைய. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லா வடையும் பொரித்து எடுத்தாச்சு. நான் இப்போ ஒரு வடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் மொறுமொறுப்பாகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.